Fifth question. The book of Job opens with a dash. Answer. Curious courtroom scene where the Satan or the accuser challenges God's way of rewarding righteous people like Job. இந்த கொஸ்டின் தி புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிற ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். இதுக்கு ஆத்தர் நேம் கிடையாது. இந்த புக் ஆஃப் ஜாபை சிம்பிளி ஜாப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த த புக் ஆஃப் ஜாபோடைய ஸ்டோரி வந்துட்டு எதில் இருக்குன்னா கெட்டூவிம் அப்படின்னா ரைட்டிங் அப்படிங்கிற பிப்ளிக்கன் கேனனில் 3rd செக்ஷனாக இருக்கும். இது வந்துட்டு ஹீப்ரூ பைபிளில் இருக்க நூல். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொய்டிக் புக் இன் ஓல்டு டெஸ்டமெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் பைபிள். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, ஒரு காட்ஸ் கோர்ட்டில் ஜாப் அப்படிங்கிற ஒருத்தரோடைய கேரக்டரை பற்றி சேட்டனும் காடும் டிபேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி டிபேட் பண்ணுறாங்கன்னா, சேட்டன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீதிமான்கள்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ தான் கடவுள் வந்துட்டு என்ன சொல்லுவார், இல்லை ஜாப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பாரு, அவங்க தான் வந்துட்டு நீதிமானுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்போ சேட்டன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்துட்டு அவ்வளோ வெகுமதி வந்துட்டு தரதுனால கஷ்டப்படுத்துறதுனால தான் அவங்க வந்துட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையாக பயபக்தியோடு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு உங்களை சபிப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்போ காட் அதை மறுத்து சேட்டன் சொல்கிற மாதிரி நீ வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் வேணால் கொடுத்து செக் பண்ணிப்பார், ஆனால் வந்துட்டு அவர் உயிருக்கு வந்துட்டு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ட்டு இவருக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இதில் ஜாப் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அப்புறம் அவங்க ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஜாப் வந்துட்டு நீதிமானா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டிபேட் நடக்கும். கடவுள் வந்துட்டு ஏன் இவரை கஷ்டப்படுத்த வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் ஜாப் வந்துட்டு அவரை பற்றியே கடவுள்கிட்ட கேட்பாரு. அப்புறம் வந்துட்டு கடவுள் அதுக்கு பதில் சொல்லுவார். இதெல்லாம் தான் வந்துட்டு இதோடைய ஸ்டோரி. ஜாப் ஊட்ஸ் நாட்டின் வெல்த்தி மேனாக இருப்பார். நல்ல பெரிய குடும்பம். அதே மாதிரி காட் மேலே வந்துட்டு ஃபுல் ரெஸ்பெக்டாக இருப்பார். நல்ல செழிப்பாக இருப்பார். அவர் வந்துட்டு எந்த ஒரு கெடுதலும் யாருக்குமே செய்ய மாட்டார். அப்படி வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருப்பார். இவருக்கு வந்துட்டு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வருவாங்கன்னா, இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ, எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ நடுவில் வருவாங்க. வந்து இவருடைய கேரக்டரை பற்றியே வந்துட்டு அவங்க வந்துட்டு டிபேட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு 4th ஒரு ஃப்ரெண்டு வருவார் லாஸ்ட்டாக. அவர் பேர் வந்துட்டு எலிஹூ. ஃபஸ்ட்டு 3 ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்துட்டு எலிபாக், பில்டாட், ஜோஃபர். இவங்க 3 பேரும் ஜாப் வந்துட்டு அவருடைய 7 சன்ஸு, 3 டாட்டர்ஸ், 7,000 ஆடுகள், 3,000 கேமல், 500 மாடு, 500 பெண் கழுதை, இது எல்லாமே வந்துட்டு இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு